வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். வந்து மறுபடியும் மீண்டும் மீண்டும் இந்த பாகிஸ்தானுடைய போர் பற்றி தான் பேசணுன்ட்டு வந்திருக்கேன். பட் மோடிஜி பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷனுக்கு அருமையான ஒரு பேர் வந்து சூட் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன ஃபஸ்ட்டு படித்தேன் அப்படின்னா ஆப்ரேஷன் சித்தூர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டேன். என்ன மோடிஜி வந்து ஆப்ரேஷன் சித்தூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, சரி ஒரு வேளை ட்ரையலாக இருக்கும் போல இருக்குது, மோடிஜிக்கு ஒரு வேளை ஆந்திரா மாநிலம் பிடிக்கும் அதனால் சித்தூர்னு பேர் வச்சுருக்காரா. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தான் ஆப்ரேஷன் சிந்து அப்படின்னா என்ன சொல்கிறது, ஹிந்தியில் வந்து பொட்டு திலகம் அப்படின்னு பேருங்களாம். கரெக்டாக நம்மளுடைய மாங்கல்யத்தையும் பொட்டையும் அழித்த வகையில் தான் அந்த தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க. காஷ்மீரோட எல்லையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எத்தனையோ ஜென்ஸ் வந்து இறந்துருக்காங்க, அவங்களுடைய பொட்டு வந்து அழிக்கப்பட்டிருக்கும் இல்லைங்க. அதை வந்து அதுக்கு வந்து ஒரு கௌரவம் கொடுக்கும் வகையில் தான் நம்ம மோடிஜி வந்து இந்த ஆப்ரேஷனுக்கு சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு நேம் வந்து சூட்டியிருக்காங்கங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கவங்க யாருமே பாகிஸ்தானுக்குள்ளே இனிமேல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அமெரிக்கா வந்து முழுக்க நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்க பாகிஸ்தான் என்ன பண்ணானுங்க அப்படின்னா, நேற்று வந்து ரஷ்யா கிட்டே போயிட்டு நாம் என்னமோ அட்டூழியம் பண்ண மாதிரி, நாம் என்னமோ அந்த தீவிரவாதத்தை ஃபஸ்ட்டு கையில் எடுத்துகிட்டு அங்கெல்லாம் ஷூட் பண்ண மாதிரி எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ய அதிபர்கிட்ட ஏதோ கோரிக்கை வச்சுருக்காங்க போல இருக்குது. அவரும் தெரியாமல் ஏதோ சரின்னு சொல்லிட்டாரு. பட் ஆனால் உண்மை நிலையை இப்போ அறிந்து ரஷ்ய அதிபர் என்ன பண்ணியிருக்காங்களா, உங்களுக்கும் நாங்கள் முழுக்க நாங்கள் சப்போர்ட் தரோம். அவர் வந்து நடுநிலைமையாக சொல்லியிருக்காங்க. என்னென்னா 2 பேருமே இதை வந்து கைவிட்டுருங்க, 2 பேருமே சமாதானமாக போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ய அதிபர் வந்துட்டு ஒரு கோரிக்கையை வந்து முன்வைக்கிறாரு. பட் நம்ம ஜென்டில்மேன் இருக்கார் இல்லைங்க, சூப்பர் ஜென்டில்மேன் அமெரிக்க இவர் பின்லேடனா அமெரிக்க அதிபர், சாரிங்க தப்பாக வளர்றேன், மன்னிச்சிடுங்க, இதை தவறாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. அமெரிக்க அதிபர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முழுக்க அமெரிக்க அதிபரும் நம்ம இந்த மோடிஜியும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், அதே மாதிரி அமெரிக்கர்கள் யாரும் பாகிஸ்தானுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸை வந்து இப்போ பதிவிறக்கம் வந்து செஞ்சுருக்காங்க. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவோம்.